சேனலுக்கு ஒரு குட்டி ரீவேம்ப் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். தாய்லாண்டில் நிறைய பெண்டிங் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து 4 ஐலண்ட்ஸ் ட்ரிப்பு தான். நாங்கள் தங்கியிருந்தது ஆவோனாங் அப்படிங்கிறது கிரபியில் ஒரு இடம். அங்கே ஆவோனாங் கிளிஃப் வியூ ரெசார்ட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட்காகவே நீங்கள் இந்த ரெசார்ட்டை கண்டிப்பாக புக் பண்ணலாம். எவ்வளோ சூப்பரான வெரைட்டி டெய்லி எங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். ஃபோட்டோஸில் மட்டுமே பார்த்த பீச்சஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் 4 ஐலண்ட்ஸ் ட்ரிப்பில். நீங்கள் புக் பண்ணுற பர்சன் வந்து உங்களுக்கு ரெசார்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சு உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. அப்புறம் ஒரு காமன் மீட்டப் பாயிண்ட் இருக்கும், அங்கே எல்லோரும் கேதர் ஆகிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு போட்டில் தான் உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. ஓகேவா? நாங்கள் ஸ்பீட் போட்டில் தான் போனோம். இது 9:30 to 5:30 PM ஆக்டிவிட்டி. ஃபுல் டே போயிடும் இதுக்கே. ஃபஸ்ட்டு போனது ஃப்ரானாங் கேவ் பீச். இது வந்து லைம்ஸ்டோன் பீச்சு. ரொம்ப சூப்பராக நம்ம மூவிஸில் மட்டுமே பார்த்த பீச்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். இங்கே வந்து சேக்ரடான ஒரு கேவ் இருக்குது. அது ஒரு டெம்பிள் மாதிரி இங்கே வச்சு கும்பிடுறாங்க. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு போனோம். அதுக்கும் நடக்கணும். ஸோ தாய்லாந்து போகும்போது கம்ஃபர்டபுளான காட்டன் ட்ரெஸ்ஸஸ் போட்டுட்டு போங்க, ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் போட்டுட்டு போங்க, ஹீல்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உன்னேதான்டா எடுத்தேன். இந்த மாதிரி குரூப் டூர்ஸ் போகும்போது நமக்கு ஒரு விஷயம் தான், அவங்க சொல்கிற டைமுக்கு நம்ம வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துடணும். இல்லைனா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த போட்டை. மறுபடியும் அப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஸ்டே ஹைட்ரேட்டட், பிகாஸ் எந்த சீசனில் போனாலும் உங்களுக்கு சூடு வெயில் கண்டிப்பாக இருக்கும். இந்த பீச்சில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்னார்க்கெல்லிங், கயாக்கிங், ராக் கிளைம்பிங், இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு டைம் பெர்மிட் ஆச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். நாங்கள் ட்ரைபாட் எடுத்துகிட்டு போனோம், பட் யூஸ் பண்ண கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சு. பிகாஸ் இந்த பீச் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரின்னு தண்ணியில் இறங்கிட்டோம். அதனால் நாங்களே கண்டிப்பாக ஒரு ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. பிகாஸ் ஃபுல்லாகவே வாட்டர் தான், பீச்சஸ் தான். இன்றைக்கி ஃபுல் டே ஈவினிங் வரைக்கும் பீச்சுங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக வெட் ஆகும். ஐஃபோனில் எவ்வளோ மெமரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இந்த மாதிரி நிறைய பீச்சஸ் இருக்கும். ஒரு நாள் ஒரு ஆக்டிவிட்டி ஆட் ஆகிட்டு போகும். நான் ஒரே நாளில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இதே பீச்சில் எடுத்துட்டனால எனக்கு மெமரி லோ ஆகிடுச்சு. ஸோ நிறைய ஆப்ஸை வந்து டிலீட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஸ்டோரேஜ் பை பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஹீரோயின் ஃபீல்ஸில் சூப்பரான பிரிஸ்டீன் பீச்சஸை என்ஜாய் பண்ணுங்கள். செகண்ட் அண்ட் தேர்ட் ஐலண்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஐலண்ட் அண்ட் டப் ஐலண்ட். சிக்கன் ஐலண்ட் அண்ட் டப் ஐலண்டுக்கு நடுவில் ஒரு குட்டி பிரிட்ஜ் வாக்வே மாதிரி தான் இருக்கும். அதில் தண்ணி வந்து ஒரு லோ டைட், ஹை டைட் வரனால அது அப்படியே நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிடலாம். அது சூப்பர் ஃபன்னாக இருந்துச்சு. சிக்கன் ஐலண்டுங்கிற பேர் எதுக்கு வந்துச்சுன்னா, அந்த ராக்கோட தலை பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்மேஷன் அது வந்து சிக்கன் ஹெட் மாதிரி இருக்கிறனால அதுக்கு சிக்கன் ஐலண்டுன்னு பேர் வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ஷாலோவான வாட்டர் தான். ஸோ இங்கே ஈஸியாக வந்து குழந்தைங்க கூட ஸ்விம் பண்ணலாம்.
அப்படியே வந்து ஒரு கிஸ் கொடு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், வாட்டர், ஸ்நாக்ஸ்லாம் நடுவில் நிறைய கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா லஞ்சுக்கு நம்ம ரெடி ஆகலாம். கடைசியாக இருக்கிற பீச் பேர் பார்த்தீங்கன்னா கோப்போடா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வாடா போடான்ற மாதிரி அது ஏதோ கோப்போடா. ஸோ போடா ஐலண்ட்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். நம்ம நிறைய மூவிஸில் வந்து பார்த்துருப்போம். 7ஆம் அறிவில் வர முன்னந்தி சாரல்னி அந்த பாட்டு கூட இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா வந்திருக்கும். இந்த ஐலண்ட்ஸில் தான் வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்குது. நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறமா ஒரு குட்டி லஞ்சுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். இங்கே போகிறப்பையும் காட்டன் ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் வெயில் வந்து வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போனது அக்டோபரில் தான், ரெய்னி சீசன் தான். பட் ஸ்டில் இட் வாஸ் ஸோ ஹாட். எங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப ராவாக நேச்சுரலாக தான் இருக்கும். பிகாஸ் நாங்கள் எப்போவுமே இப்படி தான் பேசிப்போம். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் இந்தியாவிலேருந்தே 150 ருபீஸ்க்கு இந்த ஹேட்டை மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிட்டேன். ஸ்பெஷலி ஃபார் திஸ் ஃபோட்டோ. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டு இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். லஞ்ச் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பிகாஸ் சீசிக்காக சான்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸ் கம்பல்சரியாக இருக்கும். பாயில்டு சிக்கன் கிரேவி வித் ரைஸ் அண்ட் கொஞ்சமாக ஃப்ரைட் சிக்கன். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா நரிஷ்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா ஃபுல் டே சன்னில் இருந்து நம்ம டீஹைட்ரேட் ஆகிருப்போம். என் டேன் லெவலில் பார்த்தீங்களா வீடியோட பிகினிங்லேயே இப்போவும். பட் இட் இஸ் வர்த்ன்னு நான் சொல்லுவேன். இந்த பீச்சஸ், இந்த சாண்டு இதெல்லாம் நம்ம ஊரில் பார்க்க கிடைக்காது. பிகாஸ் ஓவர் பொல்யூட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கெல்லாம் பயங்கர ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க ஊர் கிளென்லினஸ்லாம். ஸோ கண்டிப்பாக தாய்லாந்து விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பீச்சுக்கு உடனே பேக் பண்ணிவிடுங்க. இதை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து மட்டையாயிட்டோம். ஈவினிங் சூப்பரான ஒரு டின்னருக்காக ரெடி ஆகி போனோம். இந்த கிளாஸ் நூடுல்ஸ் ரொம்பவே லைட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாய்லாண்டில் நீங்கள் இந்தியன் ஃபுட் இல்லாமல் கண்டிப்பாக மேனேஜ் பண்ணலாம். ஸோ அங்கே போய் புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் சாப்பிட்டு ட்ரை பண்ணலேன்னு இன்னும் ஃபீல் பண்ணுறேன். பட் நெக்ஸ்ட் டைம் பண்ணலாம். இது வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சமாக வந்து லேட் நைட் வந்து நைட் லைஃப் என்ஜாய் பண்ணலான்ட்டு கிரபியில் இருந்தோம். அங்கே கிரபி வந்து அவுட்டர் ஏரியா எப்படி இருக்குமோன்னு பார்த்தா அங்கேயும் வந்து தே ஆர் ஆல் வெரி ஆக்டிவ் டில் லேட் நைட். அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே பிளானுக்காக ரெடி ஆகிட்டோம். இந்த வீடியோ எண்டில் நான் புக் பண்ண டூர் கம்பெனி 4 ஐலண்ட்ஸ்க்கு அதோட ப்ரைஸிங் எல்லாம் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.